கிப்டி வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மீது டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் நைனா நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்துடைய பின்னணியை பொறுத்தவரையில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது சட்டமன்றத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை விமர்சித்து அப்பா எங்கே என தேடுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்த கருத்தை சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நைனா நாகேந்திரன் தன்னுடைய பேச்சிற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என கண்டனங்கள்லாம் வலுத்து வருகிறது. அமைச்சர்கள் கூட இதற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழக டிஜிபிக்கு ஆன்லைன் மூலமாக சென்னையில் வழக்கறிஞராக பணியாற்றி வரக்கூடிய வர்த்தினி புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் தொலைக்காட்சியில் நைனா நாகேந்திரன் அவர்கள் ஒரே நாடு 2.0 நிகழ்ச்சியில் பேசிய காணொலி பார்த்தேன் என்றும் அதில் நைனா நாகேந்திரன் பொதுவெளியில் ஊடகங்களில் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களையும் அவரது தாயாரையும் குறிவைத்து மிகவும் இழிவான அவதூறான மற்றும் அவர்களை அவமதிக்கும் வகையிலான பொருள்படக்கூடிய வகையிலான கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் அதனை கண்டு ஒரு பெண்ணாகவும் தாயாகவும் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானேன் என்று புகார்தாரர் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த புகாரோடு முறையாக பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகளையும் அதனோடு இணைத்து அவர் அனுப்பியிருக்கிறார். நைனா நாகேந்திரன் பேசிய அந்த முழுமையான உரையை பெற்று அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் மற்றும் அவற்றின் சூழ்நிலையை விசாரிக்க வேண்டும் என்றும் அவரது பேச்சு தொடர்பாக இந்திய சட்டங்களின் கீழ் குற்றம் ஏதேனும் நடைபெற்றுள்ளதா என்பதை விசாரித்து அதற்கு பொருந்தக்கூடிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பாக அவதூறு, திட்டமிட்டு அவமதித்தல், பெண் மீது இழிவான அவமரியாதையான கருத்து, ஆபாசமான அல்லது சட்டவிரோதமான உள்ளடக்கத்தை பொதுவெளியில் பரப்புதல் உள்ளிட்ட குற்றங்கள் நடைபெற்றுள்ளனவா என்பதையும் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்று பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலும் முதலமைச்சர் இழிவாக சித்தரிக்கும் வகையிலையும் தெரிவிக்கக்கூடிய கருத்து குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதோடு சம்பந்தப்பட்ட வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் தொடர்பாகவும் அதோடு அந்த புகாரில் அவர் இணைத்திருக்கிறார். இந்த நிகழ்வை எடுத்து இந்த புகாரை எடுத்து தமிழக காவல்துறை நைனா நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒரே நாடு 2.0 நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது நைனா நாகேந்திரன் சட்டமன்றத்தில் விஜய் பேசிய அப்பா எங்கே என்ற அப்பா காணும் என்ற அந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டு பேசும்போது அது முதலமைச்சர் மற்றும் அவருடைய தாயார் குறித்தும் இழிவாக பொருள்படக்கூடிய வகையில் அவர் பேசிய கருத்து என்பது சர்ச்சையாக மாறியிருக்கிறது. இது தொடர்பாக டிஜிபி அலுவலகத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரை அடுத்து நைனா நாகேந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. கிப்டி.